Hi friends, welcome to Rekha family. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில எங்க அம்மாவோட சேர்ந்துட்டு நாங்க சோமாஸ் தான் செய்ய போறோம். சோமாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோமாஸ் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அம்மா என்னென்ன தேவைப்படுதுமா? ஃபர்ஸ்ட் ரவை ஒரு கப்பு 200 கிராம், அப்புறம் அதுக்கு 150 சர்க்கரை, மைதா மாவு ஒரு கப்பு, அதுவும் 200 கிராம் இருக்கும். தேங்காய் மூடி அரை முடி எடுத்தா போதும். நெய் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி இது போட்டு செய்துக்கலாம். இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. இப்போ முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு என்ன போடுறாங்க தங்கம்? நெய். எத்தனை ஸ்பூன்? முதல்ல ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் ரவை. நெய் உருகுனதும் முந்திரி திராட்சை, போட்டுக்கலாம். அதுலயே வா. ஆமா, அதுலயே தான். எடுக்கவே இல்லையே முந்திரி திராட்சை. அதுலயே சேர்ந்து வரதுனால அதனுடைய கலவை தான் வேஸ்ட் செய்ய போறோம். அதனால அதுலயே சேர்த்துக்கலாம். ஓகே. சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போடலாமா? இந்த பக்கம் நாங்கள் இங்கே செய்துட்டு இருக்கோம், அங்கே ஒரு கலவரமே நடக்குது. போதுமாம்மா சர்க்கரை? போதும், சர்க்கரை போதும். அடுத்து ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். தேங்காவை தனியாக வறுத்துக்கலாம். அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டோம். வேற ஒரு கடாய் வச்சுருக்காங்க. அது வந்து பூரணத்துக்கு தான். அந்த பூரணத்துக்கு வந்து கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் போட்டுக்கோங்க. கொப்பரை தேங்காய் இல்லாதவங்க ஃப்ரெஷ் தேங்காவை இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் வறுத்துக்கிறோம். டிக்கெட் நின்று என்ன செய்யுதுன்னு பார்க்குறாங்க. ஒருத்தி எப்போ முந்திரி திராட்சை தின்னலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் ஈரம் போக வறுத்து எடுக்கணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது தனியாக ஒரு அந்த பூரணத்திலே இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அந்த பூரணத்திலே இந்த வறுத்த தேங்காயையும் எடுத்து கொட்டிக்கிட்டாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுதான் சோமாஸுக்கு வைக்கிற கலவை. மைதா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ரவை ஒரு 3 ஸ்பூன் ரவை அதிலே போட்டுக்கலாம். சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன், சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு காய்ச்சி ஊற்றணுமா? காய்ச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் வந்து காய்ச்சி ஊற்றுறதுக்கு கடாயில் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெயை வந்து இந்த மைதா மாவில் ஊற்றிருக்குறாங்க. இன்னொரு கிண்ணத்தில் வந்து சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறியா? கரைக்கிட்டாமா? ஸ்பூன் போட்டு கழிக்கணுமா? சமோசாக்கு மேல் மாவுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிட்டு தண்ணியில் 2 ஸ்பூன் சர்க்கரை ஊற்றி போட்டோம்னா அந்த மேல் மாவுக்கு கொஞ்சம் இனிப்பாக நல்லா இருக்கும். அங்கே பாருமா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி திருடுறான்.
இது எண்ணெய் போட்டதுக்கு மேலே முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசையணும். சக்கரை கரையில் இரு. வந்து கலக்குவாமா, கலக்கு. அஞ்சிடுச்சுமா சக்கரை, ஸ்பூன் எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தெளிச்சு கெட்டியாக பிசையணுமாம்மா? ஆமாம், கெட்டியாக பிசையணும். நம்ம பூரி மாவுக்கு விட அது கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுக்கிட்டு எவ்வளோ நிமிஷம் ஊற வைக்கணுமா? ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். சரி, இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து அழுத்தி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிட்டு பூரணத்தை நடுவில் வச்சுக்கணும். செதறாமல் நடுவில் வச்சு நடுவில் வச்சுட்டு நம்ம சுற்றி ஒரு காட்டனில் தண்ணி தொட்டு தண்ணி மேலே வெட்டுறதுக்கு. அப்போ தான் ஜாயிண்ட் ஆகும். உள்ளே இருக்கிற பொண்ணும் வெளியே வராது. இப்படி அழுத்தணும். நல்லா அழுத்தி விட்டுக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணணும். அம்மா அங்கே சோமாஸ் சேர்த்துட்டு இருக்காங்க. முடிகிற ஸ்டேஜ். நான் அதுக்குள்ளே இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன். கடையில் எண்ணெய் ஊற்றலாம். மெத்த மேலே எங்கள் பசங்க அவங்க தாத்தா கிட்ட அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே சவுண்டு. சோமாஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டு போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்சிடுச்சு. போட்டுடலாமா? இன்னும் கொஞ்சம் காயிட்டு பாருங்க. மெத்த மேலே ஏறிட்டு எண்ணெய் அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பத்ரமா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது முதல்ல ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் செவந்த பிறகு திருப்பிட்டு அப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம். முதல்ல ஒன்று இதை எடுத்துடலாம். அப்புறம் என்ன நல்லா உப்பி வந்திருக்கு. நிறைய பேர் சோமாஸ் செய்யும் போது மேலே இருக்கிற அந்த மைதா மாவு வந்து அமுங்கிடும். ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிருக்கிற மாதிரி இல்லை பூரி செய்கிற மாதிரி அமுங்கிடும். ரொம்ப கிறிஸ்பாக வராது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரவை போட்டு செஞ்சிங்கன்னா அந்த மேலே வந்து அந்த முடபுணுப்பு தன்மை வந்து 3 நாள் ஆனாலும் உங்களுக்கு போகாது. நாங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் நிறைய செய்யலை, அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கொப்பரைக்காய் போட்டு செய்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 1 வாரம்னா கூட இந்த இது வந்து கெட்டு போகாது. ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்துட்டு எல்லாம் ஈரம் இல்லாத செய்யறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே இருக்கும். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தட்டுக்கு வைப்பாங்க இதை. இப்போ மோஸ்ட்லி இப்போ யாரும் இது வைக்கிறது இல்லை. இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பசங்களுக்கெலாம் செய்ய கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதை ப்ரிப்ரேஷன் மெத்தட் மட்டும் மாற்றாமல் இதே மாதிரி செஞ்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் சோமாஸு. இதுதாங்க சோமாஸ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்பாகவும் இருக்குது பாருங்கள். மொடன்னு இருக்குது. சவுண்டு கேட்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக இருக்குது. எப்படிமா இருக்குது சொல்லுமா? சூப்பராக இருக்குது. இது பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நிதானமாக நம்ம வீட்டில் இது செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இது மாதிரி எல்லாருக்கும் செய்து கொடுங்க. ரேகா ஃபேமிலி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.